ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அளவுக்கு அதிகமான துயரங்களை சந்திச்சதால மன வருத்தத்தோடு நீ வேதனையில இருக்கிறது எனக்கு தெரியும். இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாகவே நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நல்லபடியா நடத்தி முடிப்பதற்கான உதவிகளை செய்வதற்காக தான் இப்போது உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. என்னுடைய அருட்கரங்களுக்குள்ள நீ வந்து விட்டாயல்லவா? உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் எதுவாக இருக்குன்னு எல்லாவற்றையும் அறிந்த நானு அது அத்தனையையும் உனக்கு மனநிறைவா செஞ்சு முடிப்பேன். பல வருடங்களாக உன் வாழ்வில் இருந்த இருளெல்லாம் நீங்கி போய் இப்போது புதிய வாழ்க்கையை என் அருளால் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. வாடிய மலர் போல இருந்த உன் வாழ்க்கை புதுசா பூத்த மலராக மாறப்போகுதுன்றத நான் உனக்கு சொல்லியும் தெரிய வேண்டுமா என்ன? நீயே அதை நேரில் கண்டு உணரத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து கரடுமுரடாக ஏற்பட்ட பல விஷயங்களால எவ்வளவோ துக்கங்களையும் பிரச்சனைகளையும் நீ சந்தித்ததெல்லாம் முடிந்து போய்விட்டது. இப்போது உன் நிலைமையை சீர் செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன். கலங்காதே என் தங்கமே. ஒவ்வொரு துயரங்களையும் மனிதர்கள் கடந்து வருவதென்பதே ஒரு சாதனைதானே. உன் வாழ்க்கையிலையும் அப்படி நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக எல்லா துயரங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வரும்படி நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன். துயரத்தின் ஆழத்தில் நீ இருக்கும்போது இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்ய வராமலா போய்விடுவேன்? இதோ உன் வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் செஞ்சு முடிக்க போறேன். ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. ஆனா உன்னுடைய விஷயத்துல எல்லாமே இரக்கமாகவும் பிரச்சனையாகவும் மட்டும்தான் இருந்ததா? உன் வாழ்க்கையில உன்னை கரைகாண செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கலக்கமான வாழ்க்கை பாதையை சரி செஞ்சு எல்லாவற்றையும் உனக்கு இணக்கமாக முடித்து கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. நீ மனக்கவலை அடையவே வேணாம். உன்னை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக உன் சாயப்பா நானே வந்து நிற்கிறேன். இனிமே எந்த விஷயத்திலும் நீ தடங்களாக இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படவே அவசியம் இல்லாத அளவிற்கு எல்லா தடைகளையும் தவிடுபொடியாக்கி நீ நினைச்சதையும் உனக்கு நடத்தி முடிக்க போறேன். நீ வணங்கக்கூடிய இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே. தடைக்கல் எல்லாமே உனக்கு படிக்கல்லாக மாறி அந்த படிகளின் மீது நீ ஏறி வெற்றியின் உச்சத்தை தொடத்தான் போகிறாய். பக்தி சிரத்தையோடு நீ என்னை வணங்கி வரும்போது நீ என்னிடம் வேண்டி கேட்டதெல்லாம் எப்படி கை நழுவி போகும்? நீ ஆசைப்பட்டத நிச்சயமா நான் உனக்கு கொடுப்பேன். இந்த தொலைதூர வாழ்க்கை பயணத்தில் நீ தேடியது கிடைக்கவில்லையே என கவலைப்படாதே. வாழ்க்கைங்கிறது ஒரு கேள்வி. அதை எப்படி வாழப்போகிறாய் என்பதுதானே உனது பதில். என்னுடைய வாழ்க்கை எனும் கேள்விக்கு உன்னுடைய நடத்தையால் நீ பதில் சொல்ல வேண்டும். துன்பத்தில் கவிழ்ந்தாலும் துயரத்தில் தாழ்ந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படும்படி நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்து காட்டுவேன் என் செல்லமே. ஓ வாழ்க்கையில நீ இழந்த இடத்தை பிடித்துக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் எனது உதவி உனக்கு துணையா இருக்கும். என்னை நம்பி பொறுமையோடு காத்திருக்கும் நீ இழந்த எல்லா விஷயங்களையும் திரும்ப பெறப் போகிறாய். எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் விஷயங்களையும் கூட உனக்காக உன் சாயப்பா நான் முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. தேவையில்லாம பயப்படாத. இறை நம்பிக்கையும் பக்தியும் உன் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய திறவுகோலாக நிச்சயம் இருக்கும். உனக்கு ஒரு வெற்றி காலமும் வரப்போகுது. உனக்கு ஒரு நல்ல பாதையும் வரப்போகுது. இனிமே நீ என்னுடைய வாழ்க்கையில ஏற்றங்கள் நிறைஞ்சிருக்கு நன்றி சாயப்பான்னு என்னை பார்த்து சொல்லக்கூடிய வகையில உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய வாடி போயிருக்கிற இந்த முகத்தை வாடாத மலர் போல மிளிரச் செய்வேன். என் அருளானது எப்போதும் உனக்கு இருக்கும். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களாலும் துயரங்களாலும் நீ மனம் வாடி போய்விட்டாயா? கவலை கொள்ளாதே. உன்னை காப்பாத்தி உனக்கு தேவையான உதவியை செஞ்சு நீ நினைச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். ஓம் சாய்.